வணக்கம். என்னை மாதிரியான இலக்கியவாதிகள் சந்திக்கூடிய நாளாந்த கேள்வி ஒன்று உண்டு. அதாவது கிட்டத்தட்ட தினமும் யாராவது அதை கேட்பாங்க. கடிதங்கள் வரும், நேர்பேச்சில் கேட்பாங்க. வருடத்துக்கு ஒரு முறை இதுக்கு பதில் சொல்லி ஏதாவது கட்டுரையோ உரையோ ஆற்றியிருப்போம். ஆனாலும் அது வந்துகிட்டு இருக்கும். ஏன் இந்த கேள்வி மொத்த தமிழ் சமுதாயத்தின் மனதில் உள்ள ஒன்று. அதை கல்வி கற்காதவர்கள் நம்புறாங்க, அதை கேட்பாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை கல்வி கற்றவர்களும் அதுதான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. இந்த காணொலியிலேயே வேற வேற கோணங்கள்ல நான் இதுக்கு பதில் சொல்லியிருப்பேன். அதாவது அதை இப்படி கேட்பாங்க. ஒன்று, இலக்கியம் மனுஷனுக்கு ஏதாவது பயன் தருமா? இலக்கியம் மனுஷனை பண்படுத்துமா, மேம்படுத்துமாங்கிற அதனுடைய எக்ஸ்டென்ஷன். அதை இன்னொரு வகையில் கேட்கிறது. அதையே சார், இவ்வளவு திருக்குறள், இவ்வளவு நாலடியார், பகவத்கீதை, அவ்வளவு பெரிய இலக்கியங்கள்லாம் இருந்தும் கூட மனுஷனை திருத்த முடியல, அப்புறம் என்ன நவீன இலக்கியம் திருத்திட போகுது? இது மூணும் ஒரே கேள்விதான். இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட சரி வேற எதுதான் திருத்தும் அப்படின்னு கேட்டு பாருங்க. அதானே கேள்வி. சரி, இது திருத்தாது வச்சுக்கோங்க, வேற என்ன திருத்தும்? அரசாங்கம் நினைச்சா சரி பண்ணிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், மதம், ஆன்மீகம், எது திருத்தும்? இத்தனை ஆயிரம் கோயில் இருக்கே, அப்புறம் ஏன் மனுஷன் கெட்டவனா இருக்கான்? கோயிலெல்லாம் இடிச்சிடலாமா? இத்தனை ஆயிரம் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றங்கள் இருக்கே, மனுஷன் நல்லா இல்லையே, அதெல்லாம் தேவையில்லையா? இந்த கோணத்துல யாரும் அவங்கள்ட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய எழுத்தாளர்களை பொறுத்தல அவங்கள்ட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டா அவனுக்கு அந்த சந்தேகம் இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகி, இல்லைங்க அது ஏதோ எனக்கு தோணுனதை எழுதுறீங்க, தப்பா நினைச்சுக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துரும். ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு சில விஷயங்கள் ஒரு தெளிவு உண்டு. ஒன்று, இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி எழுத்து என்பது, இலக்கியம் என்பது அறநெறி போதனை அல்ல. அந்த போதனைக்காக படைப்புகள் எழுதப்படுதுங்கிறது ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்க படிச்ச ஆரம்ப கட்ட இலக்கியங்கள் 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கவை அறநெறி இலக்கியங்கள். அது சின்ன குழந்தைகளுக்காக தானே சொல்லிக் கொடுப்பாங்க, நாலடியா திருக்குறள். அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் எங்கேயுமே இலக்கியம் படிச்சே கிடையாது. ஆகவே அவங்க இலக்கியம்னாலே அறநெறி தான் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அறம் செய்ய விரும்பு 60 சினவர்கள் அதான் இலக்கியம் நினைச்சிருக்காங்க. அதான் எனக்கு தெரியுமே, அது தெரிஞ்சு நான் உருப்படலையே, அதான் அவங்க கேட்கிற ஒரு அர்த்தம். இலக்கியம்னா அது இல்லை. இலக்கியம் என்பது அறநெறி போதனையே சொல்வதல்ல. அப்புறம் பள்ளிக்கூட வாத்தியார்கள் திருப்பி திருப்பி கசப்பு மருந்தை இனிப்பில் வைத்து ஊட்டுவது போலத்தான் இலக்கியம் என்று ஒரு ஓமையை சொல்லி மண்டலை ஏற்றி விட்டுருவாங்க. அது என்னதுன்னா, கருத்துக்களை இனிப்புல சுத்தி வச்சிருக்கதான் இலக்கியம். அப்படி கிடையாது. இலக்கியம் கருத்து கிடையாது. கருத்துக்கள் தத்துவத்துல இருக்கு, அறிவியல்ல இருக்கு. இன்றைக்கு சமூகவியல், மானுடவியல்னு ஆயிரக்கணக்கான துறைகள்ல கருத்துக்கள் இருக்கு. இலக்கியம் கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு ஒரு வழிமுறை அல்ல. எல்லாமே ஆரம்ப கட்ட புரிதல்கள், அது தவறான புரிதல்கள். இலக்கியத்துடைய வேலை அதல்ல. இலக்கியம் வேறொரு தளத்துல செயல்படுது. அது என்ன? இப்படி சொல்றேனே, மனிதனுடைய அறிதல் 3 முறைகள் நடக்குது. ஒன்று லாஜிக், இன்னொன்னு இமேஜினேஷன், 3 இன்ட்யூஷன். தர்க்கம், கற்பனை, உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு சார்ந்த அறிதல்களை தான் ஆன்மீகம்னு சொல்றாங்க. தர்க்கம் சார்ந்த அறிதல் தான் அறிவியல், தத்துவம் ஆகியவை. ரெண்டுக்கு நடுவில் ஒன்று இருக்கே, கற்பனை சார்ந்த அறிவியல், கற்பனை சார்ந்த அறிதல் முறை, அதைத்தான் இலக்கியம்னு சொல்றோம். கற்பனை சார்ந்த அறிதல், அதான் இலக்கியம். அதாவது இது ரொம்ப பழங்காலத்தில் இருந்திருக்கலாம். இன்றைக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட குகை ஓவியங்கள்லேயே ஸ்டோரி இருக்கு, கதை இருக்கு. அதாவது நல்ல ஒரு உதாரணம் இருக்கு. அதுக்கு காட்ஸ் மஸ்ட் பி கிரேசிங்கிற ஒரு படம் இருக்கு. அது நமீபியாவில் இருக்கக்கூடிய புஷ்மேன் என்று சொல்லப்படும் பழங்குடிகள் வாழ்க்கையை
கொஞ்சம் வேடிக்கையாக சித்தரிக்க ஒரு படம். அதில் ஒரு காட்சி இருக்கு. அதையும் உங்களையும் கனெக்ட் பண்ணிக்கணும். வேட்டையாடி வந்து உணவோடு வந்த ஒரு அப்பா தன்னோட பிள்ளைகளை உட்கார வச்சு அந்த வேட்டையை எப்படி ஆடினேங்கிறத சைகைகள் வழியா நடிச்சு காட்டுறாரு. அவங்க மொழியில வார்த்தைகள் கிடையாது, சவுண்டு தான் உண்டு. அப்படின்னு தான் சவுண்டு கொடுப்பாங்க. அந்த சவுண்டை வச்சுட்டு அவரு மானை இப்படி காட்டுறாரு, சிங்கத்தை இப்படி காட்டுறாரு. அந்த ஹண்டி முழுக்கவே அவர் நிகழ்த்தி காட்டுறாரு. அது ஒரு நிகழ்த்து கலை மாதிரி இருக்கு, ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, நிகழ்த்து கலைகள், டான்ஸ், இதனுடைய தொடக்கம் அதுதான். ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்றதுக்கு, அதை நிகழ்த்தி காட்டுறதுக்கு பேர் தான் கலை. கலை தான் இலக்கியத்துடைய அடிப்படை. இலக்கியம் ஒரு கலை, மொழி கலை, அது நடிப்பு கலை, ஓவியக்கலை, அந்த மாதிரி. இது மொழிக்கலை. அப்போ இங்க என்ன நடக்குது? அந்த குழந்தைகள் உட்கார்ந்து பாக்குது. அப்பா வெறும் கையை தான் காட்டுறாரு, 3 நாள் கல்ல வச்சிருக்கிறார். ஆனா ஒரு ஹண்டிங்க நடத்தி காட்டிடுறாரு. இந்த இடத்துல ஒரு லேர்னிங், ஒரு கல்வி நடக்குது இல்லையா? எப்படி அந்த குழந்தைகள் இதுல இருந்து அந்த வேட்டையை கற்பனை பண்ணுது. அந்த கற்பனை என்பது ஒரு மாபெரும் கல்வி. அப்படி 100 வேட்டைகள்ல அந்த குழந்தைகள் கலந்து கொண்ட பிறகுதான் நிஜமாவே வேட்டையை பார்க்க போகுது. அப்ப அந்த வேட்டை அதுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுதான் இருக்கும். 100 வேட்டையில மானசீகமா கலந்து கொண்டாச்சு கற்பனையில. அப்ப கற்பனை என்பது மனிதனுடைய ஆதி கல்வி முறை. அது உங்களுக்கு இப்ப கூட யோசித்தா தெரியும். நீங்க கற்றுக்கொண்டிருக்கிற 90% கல்வி கற்பனை வழிதான் கற்றுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் ஒரு பயண குறிப்பை படிச்சுக்கிட்டு ஜப்பானை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா நீங்க ஜப்பானை கற்பனையில பார்த்துட்டீங்க. இமயமலையோட சிகரங்களை படத்துல பாக்குறீங்க. கற்பனை தான் அதை உண்மையில காட்டுது உங்களுக்கு. கற்பனை தூய்மையா இருந்தபோது எவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த கற்பனையை விரித்து 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 மேலும் கற்க வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தாங்க இலக்கியம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது உள்ளுணர்வு சார்ந்த கல்விக்கும் தர்க்க கல்விக்கும் நிகரான அல்லது ஒரு படி மேலான இடம் கொண்டது. ஆகவேதான் இலக்கியம் முக்கியம். சும்மா பொழுதுபோக்குறதுக்காக இலக்கியம் எழுதப்படலை. நல்ல போதனைகளை இந்த இந்த இனிப்புல ஒருட்டி சொல்றதுக்காக இலக்கியம் எழுதப்படுறதில்லை. அது அறிவுரையோ அறைகூவலோ ஒன்றும் கிடையாது. உங்களை கற்பனை பண்ண வைக்கிறது. எப்படி அந்த பழங்குடி ஒரு வேட்டையை தன் குழந்தை கற்பனை பண்ண வச்சு அந்த உண்மையிலே அந்த வேட்டைய அனுபவத்தையும் அந்த வேட்டை சார்ந்த அறிதலை குழந்தையை கடத்திடுறாங்க. அது மாதிரிதான் இப்போ ரஷ்யாவில் நடக்கக்கூடிய ஒரு கதையை டால்ஸ்டாய் எழுதுறாரு. மொழியில இருக்கு. அது ரஷ்ய மொழி எழுதப்பட்டு தமிழுக்கு மொழிபெயர்ப்பட்டு என் கையில கிடைக்கும். நான் படிக்கிறேன். நான் ரஷ்யாவில் வாழறேன். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தெரு எனக்கு தெரிஞ்சதாயிடுது. இந்த பனி என்ன ஃபீல் பண்ண முடியுது. அந்த வாழ்க்கைக்குள்ள நான் போயிடுறேன். அதுக்கு தான் இலக்கியம். மாப்பசா எழுதின பிரான்ஸ்ல நான் வாழ்ந்திருக்கேன். ஹெமிங்வே எழுதின அமெரிக்காவில் நான் வாழ்ந்திருக்கேன். வேர்ல்ட் சோயிங்க எழுதின ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்கேன். எஸ்னாரி கவாபாத்தா எழுதின ஜப்பான்ல நான் வாழ்ந்திருக்கேன். இவ்வளவு பெரிய வாழ்க்கையை எனக்கு கொடுக்கறது இலக்கியம் தான். அப்போ எளிமையான கேள்வி, உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பெருசுங்கிறது. உங்க வாழ்க்கை உங்க கிராமம் மட்டும்னா உங்களுக்கு அது போதும்னா இலக்கியம் படிக்காதீங்க, வேண்டாம், தேவையில்லை. ஆனா எனக்கு அது பத்தாது. நான் சின்ன பையனா இருக்கும் போதுங்க என்னுடைய கனவு என்பது உலகம் என்பதுதான் இருந்தது. இந்த உலகத்தை அறிஞ்சிடணுங்கிற துடிப்போடு இருந்த ஒரு சின்ன பையனா இருந்தேன். ஆகவே நான் கலைக்களஞ்சியங்கள்ல ஜப்பான்கிற செய்தியை பார்த்துட்டு கற்பனை பண்ணுவேன். அப்போ எனக்கு ஜப்பானிய ஆசிரியர் ஒருத்தர் எழுதின ஒரு குட்டி நாவல் கிடைக்குது. பனிபூமி, எஸ்னாரி கவாபாத்தா எழுதின ஒரு நாவல். அதை படிச்சோன்னா அந்த நிலத்துல நான் வாழ்ந்துட்டேன். அப்படி நான் உலக குடிமகனா மாறுறேன். உலகம் முழுக்க வாழ ஆரம்பிக்கிறேன். அதுக்கு வேற வழியே கிடையாது, இலக்கியம் மட்டும்தான். ரைட். நீங்க ஒரு சின்ன கிராமத்துல வாழ்றீங்க இல்லையா? அங்கேயே உங்க வாழ்க்கை எவ்வளவு பெருசு நீங்க தான் தீர்மானிக்கணும். ஒரு சின்ன கிராமம் தான், ஆனா அங்க இலக்கியம் இருக்கும் இல்லையா? நாட்டுப்புற இலக்கியம் இருக்கும். அங்க ஒரு சுடலையாண்டி சாமி இருக்கும், அதை பத்தி ஒரு கதை இருக்கும். ஒரு மாயாண்டி சாமி இருக்கு, அதை பத்தி ஒரு கதை இருக்கும். ஒரு தீப்பாஞ்சாம்மன் கோயில் இருக்கு, அதை பத்தி ஒரு கதை இருக்கும். கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட போனா அந்த ஊருடைய வரலாறு பத்தி நிறைய சொல்லுவாங்க. அந்த ஆற்றுல எப்பெல்லாம் வெள்ளம் வந்து கணக்காவது இருக்கும்.
ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல தொன்மம் இருக்கும், ஐதீகம் இருக்கும், அந்த கோயில் கட்டினா பத்தின ஒரு வரலாறு இருக்கும். அது அந்த கிராமத்துக்கே ஒரு இலக்கியம் உண்டு. அந்த இலக்கியம் தெரியும் போது நீங்க அந்த கிராமத்தையே பெருசாக்கிடுவீங்க. அந்த கிராமத்துல நீங்க அப்ப மட்டும் வாழல, அதனுடைய 500 வருஷம் வரலாற்றுல நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. கற்பனையில சுசீந்திரத்தில் வாழக்கூடிய ஒருவர் சுசீந்திரன் கோயில பாண்டியல் கட்டின காலத்தையும் கற்பனையில வாழ்ந்துட முடியும். கொஞ்சம் இலக்கியம் படிச்சா போதும். உங்க வாழ்க்கை சின்னதா பெருசா, பெருசு பண்றதுக்கு தான் இலக்கியம். இலக்கியவாதி கற்பனை வழியாக இன்னும் பெரிய வாழ்க்கையை வாழ. இலக்கியம் படிக்காத ஒருத்தன் சொல்வேன், நீ வாழக்கூடிய வாழ்க்கையை விட 10 மடங்கு பெரிய வாழ்க்கையை நான் வாழ்றேன். அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் இலக்கியம் படிக்கிறேன். நான் அடைந்த பரவசங்களும் இன்பங்களும் உனக்கு தெரியவே தெரியாது, ஒருபோதும் உன்னால் உணர முடியாது. இந்த பூமியில மனிதனுக்கு ஒரு 80 வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரஜையோட வாழ்வதற்கு ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தான். அது என்ன ஏதுன்னு பார்க்கறதுல முடிஞ்சிடும். அதை வட்டிக்கு பணம் விட்டு சீட்டு போட்டு உழன்று வம்பு பேசி திணியை பத்திய பேசி செலவழிக்கிறாங்க. எனக்கு அது பத்தாது. எனக்கு இந்த வாழ்க்கைய என்னால முடிந்த அளவுக்கு பெருசு பண்ணி எல்லா இன்பங்களோட இதை வாழ்ந்து முடிக்கணும். திரும்பி பார்க்கும்போது எஸ் வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியணும். சும்மா உயிரோட இருந்தேன் அப்படின்னு ஆடு மாடு மாதிரி இருந்தேன் எனக்கு பத்தாது. இல்ல நான் ஆடு மாடு அப்படிதான் 4 காலில் நிக்க நான் 2 காலில் நிப்பேன்னு சொல்லக்கூடியவன் எல்லாம் இலக்கியம் படிக்க வேண்டாம், வராதிங்க என்னதான் சொல்லுவேன். ஒரு ஏளனத்தோட இலக்கியத்துல என்ன பயன் கேட்டா, உனக்கெல்லாம் பயனே கிடையாதுப்பா, தயவு செஞ்சு படிக்காதுன்னு சொல்லுவேன். ஆனா வேற ஒருத்தர் நான் 2 கால் மிருகம் அல்ல, எனக்கு மனம் என்று ஒன்று இருக்கிறது, கற்பனை ஒன்று இருக்கிறது, எனக்கு இந்த பிரபஞ்சமே வேண்டும் என்ன நினைக்கிறான் இல்லையா? இந்த காலத்துல பிறந்தனால இந்த காலத்துல மட்டும் நான் வாழ விரும்பல, நான் ராஜராஜ சோழன் காலத்திலேயும் வாழ விரும்புறேன், நெப்போலியன் காலத்திலேயும் வாழ விரும்புறேன் ஒரு சொல்றான் இல்லையா? அவனுக்கு வேணும் இலக்கியம். அடுத்து இன்னும் பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குங்க இலக்கியம் வழியா. அது என்னன்னா, நீங்க உங்க மனதை அறியுங்க. அடுத்த மனதை நீங்க அறிய முடியுமா? அறியவே முடியாம தான் 99% ஆட்கள் இங்க வாழ்ந்து மடிகிறாங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கேட்டு பாருங்க, உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு. இன்னொருத்தர் என்பது உலகத்திலே இருக்கிறாங்கன்னு தெரியாம தான் இந்திய ஆண்கள் பெரும்பாலும் வாழ்ந்து சாகுறாங்க. இங்க பேசுற உரையாடல்ல போய் கவனிங்க, எல்லாரும் தன்னை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. நான் யார், நான் அப்படி, என்னை பத்தி அவனுக்கு தெரியாது, நான் வேற மாதிரி, நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் 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 செல்ஃப் சென்ட்ரிக். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச அவன் மட்டும்தான். தன்னை பத்தி மற்றவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னு கற்பனையே பண்ண முடியாது. ஏன்னா அது கற்பனை தேவையே. இதே விஷயத்த அவங்க எப்படி நினைப்பான்னு கற்பனை பண்ண முடியாது, அதுக்கு கற்பனை வேணும் இல்ல. தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மற்றவங்க எப்படி புரிந்து கொள்வாங்கிறது கூட இவனுக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு கற்பனை வேணும். கற்பனை வழியா தான் அதர் ஆக முடியும். நீங்க தான் இன்னொருத்தருடைய தரப்பை தெரிந்து கொள்ளணும்னா நீங்க கற்பனை செய்யணும். நீங்க உங்க பையன் ஒரு விஷயத்த சொல்றீங்க, பையன் தரப்புல அதை எப்படி பாக்குறான்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சமாவது பையனா நின்று பார்க்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் கற்பனை. நீங்க உங்க செல்ஃப்ல இருந்து போய் வேறொன்னா நின்று பாக்குறது, அதுக்கு இலக்கிய வாசிப்பு முக்கியம். இலக்கியம் வாசிக்கிறவனால அதர் சைட்ஸை எப்பவுமே பார்க்க முடியும், கற்பனை பண்ணிக்க முடியும். நான் இப்படி நினைக்கிறேன், அது அப்படி. ஒரே விஷயத்த அவன் ஒரு குழந்தையாக நின்றும், ஒரு இளைஞனாக நின்றும், ஒரு வயோதிகனாக நின்றும், ஒரு பெண்ணாக நின்றும், ஒரு அந்நிய ஆளாக நின்றும் கூட கற்பனை பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இலக்கியம் எழுதப்படுது. கற்பனை வழியாக வாழ்க்கையை பல மடங்காக விரித்துக் கொள்வதற்காக தான் இலக்கியம் எழுதப்படுது. அதுதான் இலக்கியம் கற்கணும்னு சொல்றது. எல்லாத்துக்கும் மேல இந்த இலக்கியம் என்ன தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அறவை காட்டுத்தானே இருக்க, அது இந்திய மண்ணுல தொன்மையா இருந்தது அல்ல. தமிழ் மண்ணுக்கு அது ஒரு புதிய கேள்வி. ஒரு 100 ஆண்டுகளாக நம் மேல் கவிந்த அறியாமையிலிருந்து வரக்கூடிய கேள்வி, மரபிலிருந்து வர கேள்வி அல்ல. இந்த மரபுல தானே கொல்லன் அழிசி மகத்தான கவிதை எழுதியிருக்கான். ஒரு கொல்லன் எழுதியிருக்காரு, அவனுக்கு கல்வி இருக்கு, இலக்கியம் தெரிஞ்சிருக்க. சீத்தலை சாத்தனார் கூல வணிகம் பண்ணியவர் எழுதியிருக்காரு. அப்ப எல்லாரும் கல்வி கற்று எல்லாரும் இலக்கியம் எழுதின காலம் தானே இங்க சங்க காலத்துல இருந்திருக்கு. அப்ப எப்போ இலக்கியம் எல்லாம் தேவையில்லைங்கிற இடத்துக்கு நீங்க போய் சேர்ந்தீங்க?
என்னுடைய நினைவிலேயே, என்னுடைய கிராமத்திலேயே எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட இலக்கிய வாசகம் உண்டு. சாயங்காலம்னா சாவடியில உட்கார்ந்து ஒருத்தர் படிக்க மற்றவங்க டெக்ஸ்ட் கேட்டுட்டு இருப்பாங்க. ராமாயணம் படிப்பாங்க, கம்பராமாயணம் படிப்பாங்க, கோயில்கள்ல நூல்களை படிப்பாங்க. அப்புறம் சொல்லமாடங்கதை, மாயண்டிசாமி கதை, வில்லுப்பாட்டுகள் இதெல்லாம் பாடுவாங்க. ஒரு 20 ஆண்டுகள் இதுலயே வாழ்ந்த ஒருவருக்கு அவ்வளவு கதைகள் இருக்கும், அவ்வளவு இலக்கிய அறிமுகம் இருக்கும். செவ்வியல் இலக்கியம், கம்பராமாயணம் தெரிஞ்சிருக்கும். தோல்பாவை நெல்குத்து ஆடுவாங்க, அதுல கம்பராமாயணம் வரும். கம்பராமாயண பிரசங்கிகள் அவ்வளவு இருந்தாங்க, பிரசங்கம் கேட்பாங்க. செவி வழியா இலக்கியத்தை அறிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற பாடல்கள், பல்வேறு நாட்டுப்புற கலைகள், கனியாங்குத்து எல்லா வழியா இலக்கியம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டாரு. இன்றைக்கு ஒரு நவீன இளைஞன் இருக்கானே, ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், சோ கால்டு சயின்டிஸ்ட். இங்கே கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்கள் யார் இருக்காங்களோ எனக்கு தெரியாது. சோ கால்டு சயின்டிஸ்ட், அவனுக்கு என்ன இலக்கியம் தெரியும்? அது மாதிரி 100 மடங்கு இலக்கியம் ஒரு சாதாரண விவசாயிக்கு, கிராமத்தில் வாழ்ந்த விவசாயிக்கு போன தலைமுறை தெரியும். 100 மடங்கு. அவன் வாழ்க்கை அவ்வளவு பெருசு, இவனுக்கு கற்பனையே கிடையாது. அதனாலதான் இவன் வேலையை பார்க்கறான். ஏதோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு அவன் ஆணையிடக்கூடிய வேலையை, அவன் காலால் ஆணையிட தலையால செய்யக்கூடிய ஒரு கொத்தடிமை, சம்பளம் கிடைக்கும். அதை கொண்டு பிரியாணி தின்னு தீப்பான், பிரியாணியை பத்தி பேசி வாழ்ந்து சாவான். இது ஒரு அற்ப வாழ்க்கை. உன்னோட முன்னோடைய கற்பனை பண்ணா நீ ஒரு புழு வாழ்க்கையை வாழ்ற. புழு இருக்க, அது ஒரு காயில புழுத்து காய்க்குள்ளேயே வாழுதில்லை, அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே தனக்கு பக்கத்துல இருக்குன்னு புழு நினைச்சிட்டு இருக்க மாதிரி இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். மகத்தான வாழ்க்கையில் இங்க இருந்திருக்கு. இந்த சமீப காலத்துல தான் இந்த நான்சென்ஸ் கேள்வி இருக்கு. இலக்கியம் எதுக்கு, தேவையே இல்லை, எனக்கெல்லாம் அது வேண்டாம்னு சொல்லக்கூடிய கேள்வி எல்லாம் வருது. அதுக்கு ஒரு வகையில இன்றைக்கு ஒரு 65-70 வயசான வாத்தியார்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். பெரும்பாலும் வாத்தியார்கள் பள்ளிக்கூடத்துல படிப்பு இலக்கியத்துக்கு எதிரான மனநிலைகளை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு வகையில அற்பர்கள். வேற வேலை கிடைக்காதுக்காக வாத்தியார் வேலைக்கு வரக்கூடிய கணிசமான ஆட்கள். உள்ளூர்ல வட்டிக்கு விட்டுருப்பான், கருவாட்டி வியாபாரம் பண்ணுவான், ஓய்வு நேரத்துல ஸ்கூலுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல படிப்பான். இவங்க உருவாக்கக்கூடிய ஒரு மட்டமான சித்திரம் தான் இலக்கியம் தேவையில்லை என்பது. உலகம் முழுக்க, மனித குலம் முழுக்க இலக்கியம் இன்றைக்கும் தேவையாக இருந்திருக்கு. இலக்கியம் வழியாகத்தான் கலையும் சிந்தனைகளும் உலகம் முழுக்க கற்பிக்கப்படுகின்றன. அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ந்த நாட்டுல புனைவிலக்கியம் படிப்பது என்பது கல்வியோட ஒரு தவிர்க்க முடியாத பகுதியா இருக்கு. இங்கதான் இலக்கியம் என்னன்னு கேட்பீங்க. நீங்க பிள்ளைய அமெரிக்காவை படிக்க அவங்க பிள்ளை இருக்க, அது ஸ்கூல்ல போன உடனே புத்தகத்தை எடுத்து கையில கொடுத்துருவாங்க, கதை சொல்லுவாங்க, படிச்ச புத்தகத்தை பத்தி பேச சொல்லுவாங்க. இலக்கியத்துலதான் வாழ வைப்பாங்க, இலக்கியத்தை திளைக்க வைப்பாங்க. இப்பதான் சொல்றீங்க, போன தலைமுறையில இலக்கியம் இருந்தது, அப்புறம் கடைசியா வரும் தலைமுறையில இலக்கியம் இருக்கும், என்றும் இலக்கியம் இருக்கும். ஏன்னா அது மிக அடிப்படையானது. அந்த குகை மனிதன் தான் வேட்டையாடினதை நடிச்சு காமிக்கிறானே, அதை படம் வரைஞ்சு வைக்கிறானே, அந்த கற்பனை என்கிற மகத்தான அறிதல் முறையுடைய ஒரு வெளிப்பாடு இலக்கியம். அது என்றென்றும் மனிதனுடைய ஞான மார்க்கமாகத்தான் இருக்கும். நன்றி.